யாரு என்னன்னே தெரியாத மனுஷன் 1/2 மணி நேரமா அவ சோக கதை ஏன் சோக கதையை பேசிட்டு வந்தோம்ல. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு? எத்தனை லட்சம் கொடுத்தா கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம கதையை கேட்க யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குற உறவுகள் நிறைய இருக்கு. 60 70 அக்கா தம்பி அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல நல்லா இருக்கேன். கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க, நம்ம அன்பை வேல்யூ பண்றதுக்கு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சு உட்காந்தா என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்க. இது எல்லாமே சம்பாதிச்சு கொடுத்தது இந்த ஃபீல்டு தான், இந்த தமிழ் தான். ஒரு ஈவெண்ட்டுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் வீடியோ அனுப்புங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கே இருந்திருக்கும். மேடம் வித்தவுட் மேக்கப்ல அனுப்பிச்சிடக்கூடாது. நான் கேட்பேன் ஏன்னு. அப்புறம் நிஷா யாருன்னு தெரியாது இல்ல. சரி, அவங்களுக்கு என்னன்னா மேக்கப் இல்லைன்னா நிஷா யாருன்னு தெரியாது. ஸ்கூல்லயே ஜனகணமன பாடுறதுக்கும் நீராறுங்கடலுடன் பாடுறதுக்கும் முன்னாடி நிக்க வைக்கிற குழந்தைங்களையே நீங்க சிகப்பா தான் நிக்க வைக்கிறீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், கருப்பா இருந்தா அழகா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க. நம்ம ஏதாவது ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் உனக்கு எடுக்காதுன்னு நினைச்சேன் ஆனா எடுத்துருச்சு, எனக்கு புரியல. இத்தனை வருஷம் ஆகியும் இத்தனை விஷயங்கள் நீங்க பண்ணியும் வந்துட்டு அதுல ஒரு துளி மாற்றம் கூட இல்ல. இப்போ ஒரு தடவை படும்போது நமக்கு வலிக்கும், நீ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது உனக்கு பழகிடும். உனக்கு தெரியாது, பொண்ணு பார்க்க வர்றப்போ போட்டோவை பார்த்துட்டு சில பேர் வேணான்ட்டாங்க, நிறைய பேர் நேர்ல வந்து வேணான்ட்டாங்க. அது ஒரு பெத்த தாயா எனக்கு வலி இருந்துச்சு, இப்ப அதே வழியை நீ பார்க்க போற. நான் உலக அழகி இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட உலகத்துல நான் மட்டும் தான் அழகியா இருந்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தானே. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. நிஷாக்கு இது போதும், நிஷாக்கு இதுவே அதிகம். நிஷா தானே தெருவா நாய் மாதிரி அலைஞ்சிருக்கேன், இந்த நாயை நாய் மாதிரியே ட்ரீட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ வேணாம் அதே குழந்தைக்கு. மேக்கப் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தாண்டா கஷ்டம். Max Gold presents Unscripted. Title sponsor Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. JFWோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட அறந்தாங்கி நிஷா அக்கா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அதாவது நிஷா அக்கா அப்படின்னு சொல்லும் போது வேர்ல்டுக்கே ஒரு அக்கா அப்படிங்கிற பதவி வந்து உங்களுக்கு கொடுத்து உட்கார வச்சுட்டு யாருனாலுமே நிஷா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 50 வயசு ஆள் கூட உங்களை 60 70 அக்கா தம்பி அவ்வளவுதான். அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல நல்லா இருக்கேன். கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம். லைஃப் இப்படிலாம் டர்ன் அவுட் ஆகும், நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு 1% கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. கண்டிப்பா 11 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போகாத ஊரு கிடையாது, பேசாத இடம் கிடையாது, பேசாத மேடை கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்க போது எப்படி இருக்கு? நீ சொன்னலடா அந்த 1% கூட நம்பி கன்ஃபார்மா இல்ல. ஏன்னா ஏதோ ஒரு கடைக்கோடியில ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம். விஜய் டிவிங்கிறது ஒரு பெரிய தொலைக்காட்சி, அதுல பேசுறதுக்கு. ஏன்னா நான் சன் டிவி அரட்டையரங்கம்லாம் நிறைய பேசியிருக்கேன். அந்த அரட்டையரங்கத்துல 3000 அப்ளிகேஷன் இருக்கும். அதுல 3001 அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணி எத்தனையோ அரட்டையரங்கம் நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அப்புறம் காரைக்குடி, புதுக்கோட்டை, நான் இந்த மாதிரி ஒரு டாக் ஒரு போட்டியா பேசுறதுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 தடவை ரிஜெக்ட் ஆகி நான் வந்த ஆளு. அப்படிங்கும் போது ஒரு இன்டர்நேஷனல் சேனல் இதுக்குள்ள போக முடியுமான்னு ஒரு அறந்தாங்கிங்கிற கிராமத்துல இருந்து யோசிக்கும் போது 1% கூட நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா அது நடக்காதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தொடர்ந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் இன்னமும் பேச்சு போட்டியில நீ வா ஒரு நாள், நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ வா நான் சர்டிபிகேட் காட்டுறேன். பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் தான் வச்சிருப்பேன், தவிர வின்னிங் சர்டிபிகேட் எதுவுமே இருக்காது என்கிட்ட. ஒரு பேச்சு போட்டியில கூட நான் ஜெயிச்சது கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஒரு பேச்சுலயா ஒரு பேச்சு போட்டியில கூட அட்லீஸ்ட் ஒரு 3rd பிரைஸ் கூட வாங்கினது கிடையாது. ஆனா என்னை விட பேச்சு திறமா அங்க ஆள் இருக்காங்க. 1st பிரைஸ், 2nd பிரைஸ், 3rd பிரைஸ் வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா எல்லா பேச்சு போட்டிலையும் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கினவதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். சரி, என்னன்னா தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் 2வதுடா. கலந்துக்கிறோமா, சண்டை செய்யறோமா, அதான் முக்கியம். நான் எல்லா இடத்துலயும் சண்டை செஞ்சிருக்கேன், எல்லா இடத்துலயும் வந்து நின்றுருக்கேன். ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிற தாண்டி அந்த மேடையை நான் பயன்படுத்தியிருக்கேன், அந்த இடத்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதான் சொல்றேன், 11 வருஷம் கழிச்சு அந்த அன்பு, இதுவே உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம். ஆமா, இதுல இருந்து உங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பாசம், அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமாகவே இது வந்து மாறி இருக்குன்னு திரும்பி பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? பணம்ங்கிறது உண்மையிலே சொல்றேன்டா பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இதுலதான் சம்பாதிக்கல, நம்ம படிச்சிருக்கோம். நீங்க ஒரு வேலைக்கு போனா சம்பாரிச்சிருவீங்க, நான் ஒரு வேலைக்கு போனா சம்பாரிச்சிருவேன். என்ன மாதிரி ஆட்களுக்கு எனக்கு உறவுகள் ரொம்ப கம்மி, நண்பர்கள் சுத்தமா ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது இப்ப நீ இங்க இந்த கேமரா பசங்க யாருன்னே தெரியாது, வந்தோன்னா அக்கான்னு பேசுறாங்கல்ல. இப்ப நம்ம வெளியில போனா பொண்ணு இந்த கேப் டிரைவரே ஒரு 1/2 மணி ஒரு டிராவல் வந்து ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் இருந்துச்சுல, ஏறி ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கண்ணாடியில குறுகுறுன்னு பார்த்தாரு.
அக்கா நிசாக்கா தானே, யாரு என்னன்னே தெரியாத மனுஷன் 1/2 மணி நேரமா அவ சோக கதை ஏன் சோக கதையை பேசிட்டு வந்தோம்ல. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு? காசு கொடுத்தா கிடைக்குமா? இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், எத்தனை லட்சம் கொடுத்தா கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம கதையை கேட்க யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குற உறவுகள் நிறைய இருக்கு. அப்படி கிடைக்கும் போது நம்ம கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க, நம்ம அன்பை வேல்யூ பண்றதுக்கு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சு உட்காந்தா என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்க. இது எல்லாமே சம்பாதிச்சு கொடுத்தது இந்த ஃபீல்டு தான், இந்த தமிழ் தான். இது எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்கா தான் நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் ரொம்ப வியந்து பாக்குறதுன்றது என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு காமன் பீப்புளா இருக்கிறப்ப எப்படி இருந்தீங்களோ, உங்களோட பேச்சு, உங்களோட நடவடிக்கை, அது வந்துட்டு இத்தனை வருஷம் ஆகியும் இத்தனை விஷயங்கள் நீங்க பண்ணியும் வந்துட்டு அதுல ஒரு துளி மாற்றம் கூட இல்ல. மாறாது. அப்ப இதே லூசு தான், இல்ல அது ஆன சீரியஸ் நோட். அது வந்து நிறைய பேர் கிட்ட பார்க்க முடியல. அது அவங்க சாய்ஸ், அது அவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்க அப்படி இருக்கணும். அது எதனால அவங்க அப்படி ஆனாங்கன்றதுக்கான வேலிடான ரீசன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். பட் அது எப்படி வந்து அந்த அதை வந்து மாறாம காப்பாத்திக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மீடியா அப்படின்னு இருக்கிறப்ப சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் இப்படி இருந்தாதான் பெட்டர், நம்மள சேஃப் கார்ட் பண்ணிக்க அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரியான இடங்களையும் தாண்டி இல்ல என்னுடைய கோர் என்னவா இருந்தாலும் அதை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றது வந்து எப்படி அப்படியே அதை மெயின்டைன் பண்ண முடியுது? இல்ல இப்போ சில இடங்கள்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு இருந்தா கூட நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப நம்ம இவங்களுக்காக மாத்திக்கிட்டோம்னா நம்ம ஒரிஜினாலிட்டி அங்க போயிடுமே. சில இடத்துல அம்மாவே சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ டீசெண்டா எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் பேன் உட்காந்துருக்க அப்படிம்பாங்க. நிஷா அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே இப்படியே இருந்து பழகிட்டேன். நான் இப்படிதான் சிரிப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் கத்துவேன், நான் இப்படிதான் விளையாடுவேன். இடம் பொருள் ஏவல் எனக்கு பெருசா தெரியாது. அதனால நான் ஆரம்பத்துல இருந்தே அது பண்ணீங்க. இந்த 10 வருஷம் இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க என்கிட்ட பேசினா கூட இப்படியே தான் பேசுவேன், இப்படியே தான் இருப்பேன். இது எனக்கு இது ஓகே, இது எனக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, எனக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. அவ்வளவுதான். இப்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கலாம். நம்ம நிஷாக்கா தானே, நம்ம நிஷாக்கா தானேன்ற வரைக்கும் ஓகே, நிஷாக்கா தானே அப்படின்ற அளவுக்கு அது மாற போயிருக்கு. எத்தனையோ தடவை போயிருக்குல்ல. நிஷா தானே நம்மள கலாய்ச்சிட்டு போகும்போது நிஷா தானே அப்படிங்கும் போது அதான் நான் சொல்றேன்லடா, இப்போ ஒரு தடவை படும்போது நமக்கு வலிக்கும். நீ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது உனக்கு பழகிடும். இப்போ எல்லா இடத்துலயுமே என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. இது வந்து நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டது இல்லை. ஆரம்பத்துல ஏன் கேட்டது இல்லைன்னா, ஆரம்பத்துல எனக்கான இடம் கிடைக்கணும்னு நான் போராடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடம் கிடைச்சிடணும், யாரு வேணாலும் என்ன கிண்டல் பண்ணுங்கடா, எனக்கு இந்த இடம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல நீ என்ன கிண்டல் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது எனக்கு பழகிடுச்சு. நீ போற போக்குல என்ன கிண்டல் பண்ணிட்டு போ, போற போக்குல என்ன கலாய்ச்சிட்டு போ, ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஈவெண்ட்டுக்கு நமக்கு போன் பண்ணுவாங்க, மேடம் வீடியோ அனுப்புங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கே இருந்திருக்கும், வீடியோ அனுப்புங்க, அடுத்து வீடியோ அனுப்புங்க, இதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல மேடம் வித்தவுட் மேக்கப்ல அனுப்பிச்சிடக்கூடாது. நான் கேட்பேன் ஏன்னு. அப்புறம் நிஷா யாருன்னு தெரியாது இல்ல. சரி, அவங்களுக்கு என்னன்னா மேக்கப் இல்லைன்னா நிஷா யாருன்னு தெரியாது. இதை வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது ஒரு கலாய் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. பட் எல்லாருக்குமே ஒண்ணு தெரியணும், அந்த டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய பெயின் இருக்கு. அதை வந்து ஈஸியா அதை வந்து உடனே கடந்து போக முடியாது. அது உடனே நம்மளால அப்படி இல்லை, அப்படி போக முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியான்ட்டு அந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அது மைண்ட்ல ஓடும், லூசு பயா இப்படியா கேட்டான் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நீங்க அதுக்கு பழகிட்டீங்க என்ன கலாய்க்கிறதுக்கு, நான் இதுக்கு பழகிட்டேன், ஓகே நம்ம கலாய் வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனா அது கேட்க ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா இருக்கு. பழகிட்டோம் நம்ம ஒரு விஷயம் சொல்றதுன்றது அது வழிகள் நிறைந்த பழக்கம் தான். உங்களுக்கே தெரியுது நமக்கு நடக்கிறது அநியாயம்னு தெரியுது. ஆனா வேற என்ன பண்றது, இத நான் வேற என்ன பண்ண முடியும் நீங்க கேளுங்க. வேற என்ன பண்ண முடியும்? உடனே ஈவென்ட் வர முடியாது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம பொழைக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள கலாய்க்கிறதுல ஒரு ஒண்ணு நம்ம பேசி மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறோம், இன்னொன்னு அவங்க நம்மள கலாய்ச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தவங்க நம்மளால சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா யாருக்குமே தெரியாது, நான் இல்ல என்ன மாதிரி இருக்கு இப்ப பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வழிதான். அந்த வழி என்னைக்கு புரியுதோ அன்னைக்குதான் இந்த வார்த்தைகள் வெளியில வராது. ஆனா உனக்கு அப்ப நம்ம வந்து நிறைய சொல்றோம்ல, இப்போ வந்து உமன் கொஞ்சம் நல்லா கான்பிடென்டா நிறைய மாறிட்டே இருக்காங்க, அவங்களோட ஸ்கின்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துட்டே இருக்காங்க. அப்படின்னாலுமே எங்கேயோ ஒண்ணு அந்த கான்பிடன்ஸ் எப்பவுமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இன்னமும் இருக்காங்க தானே. ஏன்னா எஸ்பெஷலி இந்த கலர்னு வரும்போது அது இன்னும் ஏன் வந்துட்டு உமனுக்கு அது ரொம்ப
சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விமன் மென் யாரா இருந்தாலுமே ஏன் ஒரு மென்னுக்குமே இது இருக்குடா. அதான் நான் விமன் மட்டுமே ஏன்னா நான் ஏன் மென்னுக்கு இருக்குன்னு சொல்றேன்னா, என் தம்பிக்கு நாங்க அலைன்ஸ் பார்க்கும்போது அந்த நாங்க நேரடியாவே சந்திச்சேன். எனக்கு அலைன்ஸ் பார்க்கும்போதாவது ஓட்டினானுங்க, சரி ஓகே பொம்பளை பிள்ளைங்க வெள்ளையா இருக்குன்னு. என் தம்பிக்கு அலைன்ஸ் பார்க்கும்போதுமே சேம் தான். இல்ல மாப்பிள்ளை எல்லாம் ஓகே, மாப்பிள்ளை வீடெல்லாம் ஓகே, மாப்பிள்ளை கருப்பா இருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. நிறம் தான் ஒரு மனிதனுடைய அடையாளத்தை தீர்மானிக்குது அப்படின்னா அந்த உலகத்துல கருப்பானவங்க யாருமே பிறந்திருக்கவே கூடாது. நிறம் இந்த உலகத்துல வந்து அழகை தீர்மானிக்காது, அறிவை தீர்மானிக்காது. நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க நல்லா பார்த்துட்டாலே சந்தோஷம் தானே. இப்ப இந்த கருப்பா இருக்கும் அப்படின்னா இது உங்களை என்ன பண்ணிட போகுது? இப்ப சிகப்பா இருக்காங்கன்னா அது என்ன பண்ணிட போகுது? நிறம் வந்து அழகு கிடையாது. அதை தயவு செஞ்சு அது இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல பெண்கள் இது எப்படி நம்ம வெளியில வர்றோம் அப்படின்னா, இப்ப என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியில வர்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில வர்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்குல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கோத்ரூ பண்ணிட்டு நம்ம வர்றோம்ல, அதுக்கு அவங்க எடுக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைம் வந்து அவ்வளவு ஒரு பெயினான டைம். அது யாருக்குமே வரக்கூடாது. அது ரொம்ப பெயினா இருக்கும்டா. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அது ரொம்ப பெயினா இருக்கும். அந்த பெயின் வந்து எப்படி சரியாகும்னு கேட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் சரியாகாது. அது சரியே ஆகாது. அது திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. நான் காமிச்சுக்க மாட்டேன். நான் வெளியில காமிச்சிக்கவே மாட்டேன். நான் தான் உலக அழகின்னு சொல்லிட்டு திரிவேன். நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்கார வச்சு உங்களுக்கு வலிக்கலைன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னு அழுதுருவாங்க. வலிக்கும். வலிய வெளியில காமிச்சுக்காத பெண்கள் ஆண்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சோசியல் மீடியால பல டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது. இப்போ படங்கள்ல சினிமா ஹீரோஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரிலேட்டபிளா நம்ம வீட்டு பையன் இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்கள் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயின்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸா எஸ்பெஷலி அந்த கலர் டிஃபரன்ஸ் தான் வருது. இப்ப பசங்கன்னா டஸ்கியா நம்ம ஊர் பசங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயின்ஸ் மட்டும் ஏன் வந்துட்டு நம்ம ஊர் பொண்ணுங்க அந்த மாதிரி ஏன் கனெக்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நீங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்திருப்பீங்கல்ல. சோ இவ்ளோ நம்ம வந்து பேசுறோம், இவ்ளோ இதுவா இருக்கும். ஆனா இருந்தாலும் இன்னைக்கும் வந்து கலரை வச்சு ஒருத்தங்களை நம்ம வந்து புட் டவுன் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து உங்களை மாதிரி அதாவது இப்போ உங்களை மாதிரி கான்பிடென்ட் சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம யோசிக்கிறோம், நம்ம அதை சொல்லிடுவோமோ, அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருமோ, கான்பிடென்ட்டா நீங்க இருக்கீங்களாங்கிறதே ஒரு டவுட்டா இருக்கும். ஆமா, ஏன்னா எனக்கே டவுட். ஏன்னா இந்த ஷோவே அது டவுட் கொடுத்துச்சு. நான் நேத்து கேட்டேன், நான் வித்தவுட் மேக்கப்ல வரவா அந்த ஷோக்குன்னு. இல்ல நீங்க லைட்டாவது மேக்கப். ஏன் லைட்டா மேக்கப் போடணும்னா நான் நிஷாவா வர்றேனே, ஏன் இந்த நிஷாவா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? பீப்புளுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நிறைய பேர் வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு நார்மல் விளாக் போட்டாலோ இல்ல நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாலோ ஒரு 10 கமெண்டாவது கீழே வரும், தயவு செஞ்சு மேக்கப் போடு, தயவு செஞ்சு உன் முகரைய கண்ணாடியில பாரு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கு? இது இருக்கிற வரைக்கும் டஸ்கியான ஸ்கின் பீப்புள்ஸ், டஸ்கி பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கிடைக்க விடவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போராடுவீங்க? நீங்க எத்தனை பேரோட போராடுவீங்க? ஒவ்வொரு நாளும் திருமண வாழ்க்கையில போராடி அவங்க வெளில வரணும், பாக்குற சமுதாயத்தை போராடி வெளியில வரணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா போராடி வெளியில வரணும். இவ்வளவு தூரம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஜேர்னி அவங்களுக்கு அவ்வளவு பெயினா தான் இருந்திருக்குமே தவிர எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கொடுத்துருக்காது. சோ அதனால இந்த மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீப்புள் மாறணும். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களை ஏத்துக்கணும், அவங்களோட கேரக்டரை நீங்க ஏத்துக்கணும். அவங்கள பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கருப்பா இருந்தா அழகா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணி கேட்க நினைச்சேன். எனக்கு வந்து இதோட அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ரொம்ப முன்னாடி ஏர்போர்ட்லயா எங்கேயோ வச்சு சொல்லி போட்டிருந்தீங்க. அது என்ன கருப்பா இருக்கிறவங்கள மட்டும் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப டீப்பா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் அது உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும். கரெக்டா நீங்களும் அதை வந்துட்டு சொல்றீங்க. நம்ம ஏதாவது ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் உனக்கு எடுக்காதுன்னு நினைச்சேன், ஆனா எடுத்துருச்சு. எனக்கு புரியல நான் எந்த ட்ரெஸ் போடணும், நான் எப்படி இருக்கணும். நாங்கிறது நான் இல்ல, பாக்குற எத்தனையோ பெண்கள் நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துருக்குது? ஃபர்ஸ்ட் நான் தான். எனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் அது நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, அது உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். இப்போ நீ என்கிட்ட பேசுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ பேச வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா நான் எல்லாத்தையும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அதனால நீங்க போடுற ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க, போடுற தோடு போட்டா கூட இந்த தோடு உன் ஃபேஸ்க்கு எடுக்கல அப்படின்னு. அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, கல்லு தோடு போடுங்க, முகம் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு புரியல. இதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா என்ன, எடுத்து கொடுக்க இதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வராட்டினா என்னடா? பட் இதெல்லாம் நம்ம கடந்து போறோம். ஆனா நிறைய பீப்புளுக்கு தெரியல. நீங்க எங்களை ரொம்ப தூரம் கடத்திட்டு போறீங்க. அந்த பெயின் அவ்வளவு தூரம் போகும் எங்களுக்கு. எப்போ அது எப்படி நீங்க
அதுக்கான ஒரு மருந்து எங்க தேடிக்கிறீங்க எப்படி? ஏன்னா அதை எப்பவுமே ஏத்துக்கிட்டே போனா உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். அது மருந்து, அதான் நான் சொல்லல, இதுக்கு மருந்தே கிடையாதுடாமா. இப்ப நான் பேசுறேன்ல, இதை கேட்டோன்னா கீழே பீப்புள்ஸ் என்ன ஐயோ அச்சோ அப்படி சொல்ல போறாங்களா? உன்னை கரெக்டா தான் கலாய்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஜென்மம் வரும்ல. இதெல்லாம் என்னைக்கு திருந்ததோ அதுதான் அந்த மருந்து. இப்போ என்ன வந்து நீங்க கிண்டல் பண்றதுல நான் அதை கோத்ரூ பண்ணிட்டேன், நான் வெளில வந்துட்டேன். இப்பதான் கீழே இருந்து மேல வர்ற பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், ஐயோ நம்ம மூஞ்சி இப்படி இருக்கே, நீ நல்லா கவனிச்சு பாரு, ஏதாவது ஒரு இடத்துலயாவது நிறம் சார்ந்து நான் யாரையுமே கிண்டல் பண்ணதில்லை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உடல் சார்ந்து கிண்டல் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் குண்டா இருந்தா கூட அவங்களை கிண்டல் பண்றீங்க, கருப்பா இருந்தா கிண்டல் பண்றீங்க. நீங்க யாரதான் கிண்டல் பண்ணாம இருக்கீங்க? அப்போ இந்த சமூகம் கிண்டல் பண்றதுக்கு தயாராயிருச்சு, அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல, நாங்க அதை தூக்கி போட்டு போறதுக்கு தயாராயிட்டோம். சோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ. எனக்கு வரலட்சுமி அக்கா பேசுனது, சகோதரி பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முகமே இல்ல நீ எல்லாம் கமெண்ட் பண்ற, எனக்கு அதை பார்க்கும்போது நமக்குடா அப்படின்னு சூப்பரா பேசினாங்க அந்த சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பாட்காஸ்ட் நான் வர்றதுக்கு காரணமே அவங்கதான். ஏன்னா அவ்வளவு தூரம் அப்ப அவங்களும் அதை சந்திச்சிருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு அழகு எவ்வளவு வெள்ளை, அவங்களே சந்திச்சிருக்கும் போது இப்ப நாங்களும் அதை சந்திக்கிறோம்ல. எனக்கு என்னன்னா, கமெண்ட் பண்ற எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பேசுற எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிடிச்சவங்கள ஹார்ட்ல வைக்கணும், பிடிக்காதவங்கள மியூட்ல வைக்கணும், போயிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு வந்து எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே போல்டா நீங்க வந்து வந்துட்டு, ஆமா இப்ப இது முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் சமீபமா வந்துட்டு விஜய் டிவில நடந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியே வருது. அப்ப நீங்களே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி எனக்கு நடந்ததை நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்தது. அது எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு விஷயமும் வந்து ஒரு மாதிரி நிறைய மேனிபுலேட் ஆகி போய்கிட்டே இருக்கு. சோ நீங்க இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்காது இல்லையா? எனக்கு அங்க நடந்தது வலிக்கலடா. நீ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நான் இப்ப சொல்றேன். அதுல கமெண்ட் நீ இப்ப கூட எடுத்து படிச்சு பாரு. உன் மேலையுமா ஒருத்தன் கை போட்டான், உன்னையுமா ஒருத்தன். அங்க நடந்த பிரச்சனையே வேற. பாவம், அவங்களையும் நான் குறை சொல்ல முடியாது, அங்க நடந்ததே வேற. என்ன நடந்தது அங்க ஒண்ணுமே இல்லடா. சும்மா ஃபன்னா இது பண்ணும் போது தம்பி அவங்க திவார் சும்மா மேல கை வைக்கும் போது மாமா வந்து ஃபன்னா அப்படி எடுத்து விட்டுட்டே இருந்தாரு 2 தடவை. அப்படி அவரும் ஃபன்னா எடுத்தாரு, இந்த பையனும் ஃபன்னா தான் பண்ணான். பின்னாடி வந்து வினோத் அண்ணா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன தங்கச்சியாவே நினைக்கிறாங்க. அவங்க சும்மா முன்னாடி இருக்கும் போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இன்னொரு தடவை கை வச்சின்னா பாத்துக்க ஏன் அப்படின்னாங்க, மேல கை வைக்கும் போது. அப்போ இவர் வந்து திவா வந்து தம்பி வந்து ரியாஸ் அப்ப சொன்னாரு, புருஷனே சும்மா இருக்காரு, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோன்னா அது அவருக்கு சின்னதா ட்ரிகர் ஆயிடுச்சு. யோ என்னையா அப்படிலாம் பண்ணாதியான்னு வாக்குவாதம் தான் அது. எனக்கு இதுல பெரிய காமெடியா அந்த இடத்துல மாக்காப்பாவே இல்லை, அவன் இருக்கான் 1 கிலோமீட்டர் தள்ளி. வாக்குவாதம் மட்டும்தானே தவிர அது கை கலப்பே இல்லை, வெறும் வாக்குவாதமா முடிஞ்ச விஷயம். இது ஒரு டாக்கா போய் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா வெளியில வந்தது அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க, இது முடிஞ்சே போயிடுச்சு. பட் ஆனா நீ கமெண்டா நல்லா அடிச்சு பாரு, உன்னையுமா அந்த இடத்துல கூட ஐயோ நம்ம அக்கா பாவம், அந்த இடத்துல அக்கா அப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்களே அப்படின்லாம் கூட யோசிக்க முடியல. அந்த இடத்துலயும் உன்னெல்லாம் ஒருத்தன் கை வைக்கிறானா அவன் எவ்வளோ மானங்கட்டவனா இருப்பான், அவன் எவ்வளவு போய் அந்த ஒரு வேர்டு ரொம்ப தப்பான வேர்டா இருந்தது, அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு? அப்போ ஒரு பொண்ணுக்கு அங்க அநியாயம் நடந்தா கூட அவ அழகாதான் இருக்கணும், அவ சிகப்பா இருந்தாதான் அந்த சமூகம் அவளை கேள்வி கேட்கும். ஐயோ அவங்க மேல கை வச்சுட்டியே அப்படின்னு. அவ கருப்பா இருந்து நம்ம காமெடியன்ஸா இருந்தா அதெல்லாம் யார் வேணாலும் கை வைக்கலாம்டா அப்படின்னு போகக்கூடிய சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த சமூகத்துக்கு தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், நம்மள நாய் மாதிரி நினைக்கிறவங்கள நீங்களும் அதே மாதிரி அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்க வேணாம். நீ எதை நோக்கி உன் பயணத்தை நோக்கி ஓடுறியோ அந்த பயணத்தை நோக்கி நீ ஓடிட்டே இரு. அந்த பயணம் தான் பதில் சொல்லணும், நீ யாருன்னு. நான் டிசைட் பண்ணணும் நான் யாருன்னு, நீ என்ன டிசைட் பண்ண தேவையே கிடையாது. அதனால நான் ஓகே. சோ அதெல்லாம் தாண்டி இப்போ நிறம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி என்கிட்ட கேட்டதுனால இப்ப நம்ம இவ்வளோ வருஷம் டிராவல் பண்றோம்லடா. என்னோட பயணம் வந்து பட்டிமன்றத்துல ஆரம்பிச்சிச்சு. சோ ரொம்ப ஹாப்பியா தான் ஆரம்பிப்போம். நம்ம போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இப்ப சம்பளம்லாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 100, 500 இவ்வளவுதான் சம்பளம் வாங்கினேன். அப்போ எனக்கெல்லாம் 500, 600 தான் வரும். பேச்சாளர்கள்ல வந்து இப்ப இருக்கிறதுல நான் தான் ரொம்ப கருப்பா இருப்பேன். எனக்கு வந்து 500, 600 சம்பளம். மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தா 1500, 2000, 1000 என்னன்னு பார்த்தா நம்ம வளர்ந்து வரும்போதே நம்முடைய இடத்திலேயே நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது. நம்ம இப்படி இருந்தா இவ்வளவுதான் அதுக்கு காரணம் வந்து கலர். ஆமா, வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஸ்கூல்லயே ஜனகணமன பாடுறதுக்கும் நீராறுங்கடலுடன் பாடுறதுக்கும் முன்னாடி நிக்க வைக்கிற குழந்தைங்களையே நீங்க சிகப்பா தான் நிக்க வைக்கிறீங்க.
முன்னாடி நின்ன சிகப்பான பொண்ணுங்களுக்கே ஏன் நிக்கிறோம்னு தெரியாது. மிஸ் நிக்க சொன்னாங்க, டீச்சர் நிக்க வச்சாங்க. அப்ப நான் பின்னாடி போய் நின்ட்டேன். நான் நினைச்சது நான் நல்லா படிக்காதனால என்னை பின்னாடி நிக்க வச்சாங்கன்னு. எனக்கு என்னைக்கு விவரம் தெரிஞ்சோ அன்னைக்குதான் தெரிஞ்சு நான் நல்லா படிக்காதனால, நல்லா இல்லாதனாலதான் என்னை பின்னாடி நிக்க வச்சாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரியான ஆட்கள் பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கான்பிடண்டா நம்பிட்டேன் நான் நல்லாவே இல்லைன்னு. நம்ம இப்படிதான் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பிட்டேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்பிட்டே தான் இருக்காங்க. சோ அதை உடைச்சு வெளியில வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் உடைச்சு வெளியில வந்தேன். கிடையவே கிடையாது. நான் ரொம்ப அழகுதான், நான் ரொம்ப ஸ்மார்ட் தான். அதுக்கப்புறம் தான் விஜய் டிவி வரும்போது நான் யோசிச்சேன், இல்ல விஜய் டிவி வேணாம், நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போதுதான் அம்மா சொன்னாங்க, இல்ல நீ இப்போ ரிஜெக்ட் பண்ணா என்ன, உனக்கு என்ன ரிஜெக்ஷன் புதுசா, அதான் போற இடத்துல செருப்படி வாங்கிட்டு வரீங்க போ அப்படின்னாங்க. வரும்போது இங்க யாருமே அதை பார்க்கவே இல்லை. என்னடா அது நம்மள பார்க்கல. அப்புறம் தான் தெரிஞ்சு கதாநாயகி ஆகணும்னு தான் கலர் வேணும் போல இருக்கு, காமெடியன்ஸுக்கு கலர் தேவையில்ல போல இருக்கு அப்படின்ட்டு அதை ஒரு மாதிரி கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சு இங்க யாருமே என்ன வந்து ஒரு அப்படி பார்த்ததே கிடையாது. யாருமே பார்த்தது கிடையாது நம்மள. அதுக்கப்புறம் தான் அதுல போராட்டங்கள், அதுல அவ்வளோ ஒரு ஃபீமேலா போராடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வந்த புதுசுல நமக்கு சாப்பாடு இருக்காது, ஃபுட்டு இருக்காது. சென்னையெல்லாம் எனக்கு ஃபாரின் மாதிரி, தங்குறதுக்கு இடம் இருக்காது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல குளிச்சுட்டு கிளம்பி ஷூட்டிங் போவோம். தாம்சன் சார்ட்ட கேளுங்க, நான் எங்க கிளம்பி வருவேன் சார் சொல்லுவாங்க. இன்னமும் சொல்லுவாங்க, கோயம்பேட்ல இறங்கி குளிச்சு கிளம்பி வந்த அறந்தாங்கி நிஷாவை எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அதனாலதான் நான் இன்னமும் எதையுமே மறக்க மாட்டேன். நான் எல்லா இடத்துலயுமே நான் அடாப்ட் ஆயிக்குவேன். எனக்கு நீங்க ப்ரோக்ராம் போகும்போது ரொம்ப சின்ன ரூமா இருந்தா கூட கேட்பாங்க, இந்த ரூம்ல தங்கிங்களா, பாத்ரூம்ல குளிச்சு கிளம்புனா எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிம்பேன். இது எல்லாமே பழகி வர்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால கிடைக்கிற எல்லாத்தையும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட்டுக்கா. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்றது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி தான். ஆனா நிஷாக்காக்கு இது போதும் அப்படின்னு வேற ஒருத்தவங்க முடிவு பண்றப்ப அது தப்பு இல்லையா? வேற ஒருத்தவங்க இல்லையே, எல்லாருமே அதான முடிவு பண்றாங்க. நிஷாக்கு இது போதும், நிஷாக்கு இதுவே அதிகம், நிஷா தானே. நானும் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, உங்களை ஒருத்தவங்க ஒரு தடவை சொன்னாதான் உங்களுக்கு பெயின் இருக்கும். நான் பழகிட்டேன். நீங்க இதுக்கப்புறம் என்ன உடைக்கலாம் முடியாது. இதுக்கப்புறம் என்ன உடைக்கணும்னு நினைச்சா நீங்க தான் உடைஞ்சிருங்க. ஏன்னா நம்மளை உடைச்சு கிழிச்சு தூள் தூளா போட்டு அப்படியே எல்லாம் முடிச்சு அது மேல ஏறியே போயிட்டாங்க நிறைய பேர். சோ அப்படிங்கும் போது, ஆனா நான் பர்சனலா சொல்ல வர்றது என்னன்னா, ப்ளீஸ் இதுக்கப்புறம் யாரையும் உடைக்காதீங்க. நான் வந்து அதை கோ த்ரூ பண்ணி இவ்வளவு தூரம் வந்தாலும் கூட வலிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது ஒரு பெரிய பெயின். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஃபீல்டுல இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வேற யாருக்கும் அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல. நான் யாருக்கும் பண்றதே கிடையாது. என்னை யாராவது சும்மா நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா கூட சூப்பரா இருக்கீங்க அப்படிம்பேன். ஏன்னா என்ன எவனுமே சொன்னது இல்லை, அதனால நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு நடுக்கம், ஒரு பயம் இல்லையா? நாளைக்கு இந்த சொசைட்டி அவளையும் வந்துட்டு அது மாதிரி ட்ரீட் பண்ணிடாத. குழந்தை யுவா தாரா கரெக்டா கேட்ட. குழந்தை வந்து கையில வரா, அம்மா வாங்குறாங்க. எங்க மாமியார் தான் சிரிச்சாங்க, எங்க அம்மா சிரிக்கலன்னு எங்க மாமியார் சொன்னாங்க என்கிட்ட. உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோன்னு நான் கேட்டேன், எனக்கு பெயின் வேற போகுதுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எங்க அம்மாவா வாலண்டரியா சொன்னாங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீ பட போற. நான் கேட்டேன், நீங்க என்னென்ன ஒரு நாள் விடாம உன்னை அந்த உலகமே கருப்பு கருப்புன்னுச்சு. நான் அதெல்லாம் தாங்கி கஷ்டப்பட்டேன். அதை விட பெரிய கஷ்டம் உனக்கு தெரியாது. பொண்ணு பார்க்க வர்றப்ப போட்டோவை பார்த்துட்டு சில பேர் வேணான்ட்டாங்க. அப்புறம் போன்ல வந்து சில பேர் வேணான்ட்டாங்க. நிறைய பேர் நேர்ல வந்து வேணான்ட்டாங்க. அது ஒரு பெத்த தாயா எனக்கு வலி இருந்துச்சு. இப்ப அதே வழியே நீ பார்க்க போற. நான் சொன்னேன், என்னமா சொல்றீங்க, எனக்கு இது என்னமா இருக்கு, நான் அப்படி இருந்திருக்கலாம் மேபி. பாப்பா இல்ல, அவளும் கருப்பா தானே இருக்கா. அப்போ நீ அவங்களையும் நம்ப வச்சுட்ட, என்னையும் நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. நான் சொல்லிட்டேன், இல்லம்மா இல்ல. அப்படி என் பொண்ணை கருப்பா இருக்கேன்னு சொல்லி யாராவது கல்யாணம் பண்ண வேணாம்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணாமலே இந்த உலகத்துல இருக்கட்டும். ஒருத்தவங்களுடைய நிறத்தை வச்சுதான் அவளுடைய வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாதுமா. இல்ல இப்ப பேசுவ, நீ ஒரு தாயா வரும்போது அந்த ரேஞ்சுக்கு நீ வரும்போது தான் உனக்கு இந்த வழி புரியும்னாங்க. எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல, எனக்கு இல்ல. ஆனா என் அம்மாவுக்கு நிறைய இருக்கு. ஃபியூச்சர்ல இவ கஷ்டப்பட்டுருவாளோ. வளர்ந்து வரும்பொழுது இதுக்குன்னு இல்ல, ஜென்ரலா வந்துட்டு என்ன சொசைட்டில அவ கண்டிப்பா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாடா. ஏன்னா இப்பவே அவ கேக்குறா, நான் மேக்கப் எல்லாம் போடும்போது, ஏமா இது போட்டு போனாதான் வெளியில நம்மள பாப்பாங்களா. அவ 5 வயசு அவ கேக்குறா. அப்ப நான் வந்து அவகிட்ட ரொம்ப நேர்மையா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் போடாம நீ பழகு, இந்த சொசைட்டி உன்னை பார்க்கும், அதுக்கு நீ படி, நிறைய சேவை பண்ணு, எப்படியாவது இந்த உலகத்துல திரும்பி பாக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு. நீ நிறைய சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இரு. இந்த மேக்கப் மட்டும் தயவு செஞ்சு நீ பண்ணவே பண்ணாத. அவ அடிக்கடி நான் வீட்டுல ஒரு மைக்கை வாங்கி வச்சிருப்பேன். அந்த மைக்கை வாங்கி பாப்பா. என்னமோ ஒரு இடத்துல எனக்கு வலிச்சு அந்த மைக்கை நான் புடுங்கிடுவேன். எனக்கு வேணான்னு நான் ரொம்ப ஃபோர்ஸா சொல்லியிருக்கேன். பையன் அதுல வரமாட்டான், ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கிறவரு. இவ அந்த மைக்கை தொட விட மாட்டேன். ஏன்னா தெருவா நாய் மாதிரி அலைஞ்சிருக்கேன். இந்த நாயை நாய் மாதிரியே ட்ரீட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ வேணாம் அது என் குழந்தைக்கு.
பாவீங்களா, தேங்க்ஸ்டா. மேக்கப் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தாண்டா கஷ்டம். அது எவ்வளவு பெரிய ஒரு, நீங்க சொல்லும் போதே இல்ல ரொம்ப அது வருத்தமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறை. ஆமா, மைக்னா எவ்வளவு உயிர். மைக்கு. சோ என்னோட லைஃப்ல எல்லாமே மைக் தான், சரியா? என்னோட ஹாப்பி மைக் தான். பட் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சொசைட்டி அப்படி பார்க்காதீங்க. என் பாப்பா, நான் நினைக்கிறது நீ சொல்றது கரெக்ட் தானே. இப்ப பாப்பாவை அந்த அந்த பயம் வந்துருமானா வராம இருக்குமா? என்ன சொல்றல, எங்களை நீங்க நடத்துற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, டே பை டே அது நடத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க. என் குழந்தை அதுக்கு வேணாம்ப்பா. அவ நல்லா படிச்சு இந்த சொசைட்டிக்கு அவ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ சர்வீஸ் லெவல்ல அவ நல்லா வரணும். நான் அவகிட்ட சொல்றதே அதான். 10 ரூபாய் சம்பாதிச்சா 5 ரூபாய் நீ வச்சுக்கிட்டு 5 ரூபாய் இதை செஞ்சு கொடுத்துரு. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு. அவ சஃபா கண்டிப்பா செய்வா. சஃபா பெரிய இடத்துக்கு வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா. அதனால நான் அம்மா பயப்படுற மாதிரி நான் பயப்பட மாட்டேன். அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. போச்சு, திரும்ப முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். நீ ஸ்கூல்லயும் அவ அதை பார்க்க போறா, காலேஜ்ல அவ அதை பார்க்க போறா, திருமண வாழ்க்கையில அவ பார்க்க போறா. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அதை பார்த்தாங்கல்ல. அவங்க அதை பார்த்தாங்கல்ல. எடுத்தோடனே வந்துட்டு இப்ப பிள்ளைய பார்த்துட்டு என்ன ஐயா நிஷா பிறந்திருக்கா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இன்னொன்னு, எங்க வீட்டுல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்தனா. ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு முன்னாடி 2 பேர் தவறிட்டாங்க வேற. நான் 3வது குழந்தை. அதனால ரொம்ப தவம் இருந்து என்ன பெத்தேன்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த மடி பிச்சை எல்லாம் ஏந்துவாங்களாமே, அதெல்லாம் பண்ணி என்ன பெத்தாங்களாம். எங்க அம்மா சொல்லுவாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டேன்டி, ஆனா உன்னை எல்லாரும் இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு வலிக்குதுடி அப்படிவாங்க. விடுங்கம்மா, என்னால யாரும் சந்தோஷமா இருக்காங்க, இன்னைக்கு நம்ம குடும்பமும் என்ன நம்பிதான் இருக்கு. சோ நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா அப்படிம்பேன். கண்டிப்பா அந்த ஒரு இடம் என் குழந்தைக்கு வரும், வராமலாம் இருக்காது. அவ அதை சமாளிப்பா. அந்த நம்பிக்கை நம்ம எவ்வளவு நான் கொடுப்பேன். மேபி என் அம்மா எனக்கு கொடுக்காம இல்ல, அவங்க தெரியல, அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நான் ரொம்ப தைரியமா என் பாப்பாக்கு நான் கொடுப்பேன். நீ மேக்கப் போடாம வெளியில வா, கண்ணை பார்த்து பேசு, எவனா இருந்தாலும் இதாண்டா நான்னு சொல்லு, எவன் உள் மனசை பார்த்து நேசிக்கிறானோ அவனுக்கு மரியாதை கொடு, வெளிப்புறத்தை பாக்குறவன நீ நாயோட கேவலமா ட்ரீட் பண்ணு. இதெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா அவ சூப்பரா வருவா பாரு. கண்டிப்பாக்கா. ஏன்னா நீங்க வளர்க்குற ஒரு பொண்ணு என்னென்ன இது சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்து இந்த சொசைட்டிக்கு அனுப்புறீங்க. கண்டிப்பா அதுல இந்த சொசைட்டிக்கு என் பையன்ட்ட நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பேன். என் பையனை இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறது, எந்த பெண்ணையுமே நீ எப்படி தோழியா பாக்குறியோ, நீ எப்படி சகோதரியா பாக்குறியோ, நீ எப்படி ஒரு அம்மாவை அதே மாதிரிதான் இந்த சமுதாயம் ஒண்ணு நடத்தும். நீ எந்த இடத்துல ஒரு பெண்ணை தவறா மட்டும் பாத்துறாத. அப்படி தவறா பாத்துட்டீ அப்படின்னா அந்த டே அம்மாவை நான் இருக்கவே மாட்டேன், உன்னை போட்டு தள்ளுறதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன். ஏன்னா நான் என் குழந்தை இந்த சொசைட்டிக்கு நல்ல குழந்தையா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். படிப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 2வது. என் பையனால இந்த சொசைட்டிக்கு எந்த தவறான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. என் பையன் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். அதனால நான் 2 பேரையுமே, என் ரியாஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாப்ல, நீ பசங்கள்ட்ட பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிமாப்ல. ஏன்பா அப்படிமா, இல்ல நீ நல்லா நீ அவனை புஷ் பண்ண மாட்டேங்கிற, ஆனா நீ ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வைக்கிற அப்படிமா. நான் என் பையன் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நம்ம இந்த காமெண்ட்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இதை பத்தி பேசும்பொழுது, ஸோ நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்லது வருதுன்னா கூட கெட்டதும் சேர்ந்து வருதுன்றது மாதிரி ரூமர்ஸ் அப்படின்றதுமே பாரபட்சம் பார்க்காம எல்லார பத்தியும் வருது. உங்களை ரொம்ப பாதிச்ச, ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு ரூமர்? நீ இப்பவுமே யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறேனே, போட்டோக்கு ஒரு மாலை எல்லாம் வேற போட்டு தம்ப்நெயில் வச்சு அதெல்லாம் போட்டுருப்பாங்க. மாலை அப்படி பூ போட்ட மாலையா போட்டுருப்பாங்க. அப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு ஆக்சிடென்ட் போயிட்டு இருந்த அறந்தாங்க நிஷா திடீர் இறப்பு. எனக்கு ஒருத்தவங்க 2-3 தடவை எனக்கு ரிப்பீட்டடா அனுப்பிச்சாங்க, நிஷா தயவு செஞ்சு இது மாதிரியே போட்டுட்டு இருந்தா ஒரு நாள் நடந்தாலும் நடந்துற போகுது நிஷா, நீங்க இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க அவங்கள்ட்ட போய், நான் சொல்றேன், போடுறவங்கள்ட்ட நான் என்ன கேட்க முடியும்? நான் போய் சேரணும்னு எவனோ ஆசைப்படுறான் போல இருக்கு. ரூமர்ஸ் அதிகமா மத்தவங்களை பார்ப்பேன். சில பேருக்குலாம் 4 ஹஸ்பண்ட் 5 ஹஸ்பண்ட், நல்ல வேலை அந்த கர்மத்தாவையும் எனக்கு பண்ணல, அதுக்கு என்னை செத்து போட சொல்றது எவ்வளவோ மேல அப்படிம்பேன். ஆனா ரூமர்ஸ் அப்படின்னா நான் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இது ஒண்ணுதான் வரும். அறந்தாங்க திடீர் நிகழ்ச்சி போயிட்டு இருந்தப்போ அறந்தாங்க நிஷாக்கு ஆக்சிடென்ட், கரெக்டா என் கார் மாதிரியே ஒரு காரை போட்டிருப்பாங்க, மாலை போட்டிருப்பானுங்க, சிதறிய குடும்பம், வருந்தப்பட்ட குடும்பம், நிறைய போட்டிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இதுல என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? இப்போ 1,00,000 பேர்ல ஒரு 80,000 பேருக்கு என்ன பிடிக்கலனா கூட ஒரு 20,000 பேருக்கு என்ன பிடிக்கும்ல. அந்த பிடிச்சவங்க அதை ஹர்ட் ஆவாங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்கடா, என்னோட ஆக்சிடென்ட் ஆன போட்டோவே எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க பேசும்போது சொன்னீங்க, நான் ஆரம்பத்துல இந்த கலர் இதை தாண்டி ஒரு பெண்ணாக இந்த மீடியால சர்வைவ் பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஓகே, பட் ஒரு 10 years பேக்குங்கிறது உண்மையாவே விமன் மீடியா அப்படிங்கிறது வீட்டுல இருந்து எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நிறைய இவால்வ் ஆகி வந்திருந்தா கூட அன்னைக்கு எப்படி அந்த சர்வைவல் இருந்தது? எப்படி ஒரு விமனா நீங்க என்னென்ன விஷயங்களை டேக்கிள் பண்றதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் நீங்க ஓவர் த டைம் டெவலப் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது? எனக்கு என்னன்னா, எனக்கு இப்படி வாய்ப்பு வரணும்.
முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு வரணும், எப்படியாவது வெளியில வரணும், நம்ம என்னன்னு காட்டணும். இதுவே எனக்கு பெரிய போராட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஷூட்டிங் சென்னை. அப்போ நான் இருந்தது கலக்கப்பதியார் வரும்போது நான் அறந்தாங்கில இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃபாரின்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளையா பஸ் ஏறி வர்ற கஷ்டம்லாம் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா? கவர்மெண்ட் பஸ்லலாம் காலேஜ் படிக்கும் போது டிராவல் பண்ணிருப்பீங்க. லாங் டிராவல் நைட்டு பண்ணிருக்கீங்களா? நிறைய அபியூஸ் நடக்கும். அதெல்லாம் கொடூரத்தின் உச்சமா இருக்கும். வேணும்னே அப்படி காலை விட்டு சாரி அப்படிமானே, டேய் யாரா நீங்க அப்படிங்கும். அது சில ஃபர்ஸ்ட் நமக்கு அபியூஸ்ன்றதே நம்ம எனக்கு அபியூஸ் எல்லாம் அப்ப தெரியாது. நான் உண்மையாவே தெரியாம நேர்மையா சொல்றேன், எனக்கு அதுக்கு பேர் அபியூஸ் எல்லாம் தெரியாது. இப்பதான் தெரியுது, ஓ இதுக்கு பேரு தான் அபியூஸா. அப்ப எனக்கு பயம் தான் ஜாஸ்தி ஆகும். ஐயோ இதை வீட்டுல சொன்னா வெளியில அனுப்ப மாட்டாங்களோ. எல்லா நேரமும் நடந்துதானா எனக்கு தெரியும். எனக்கு அப்பெல்லாம் இல்ல. ஆனா நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஓ இப்படி எல்லாம் நடக்குமா. நீங்க நல்லா கவனிங்களே, நல்லா தூங்கிட்டு இருப்போம். அது எப்படி முதல் சீட், இந்த பின்னாடி சீட்ல இருந்து முதல் சீட்டுக்கு எப்படி கை தெரியாம வரும். இப்படிதான் அதுவும் சரி, இப்படி வந்தா பரவாயில்ல, அது இப்படிதான் வருமா. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண் வெளியில வரும்போது இவ்வளோ ஆம்பளைங்களை சந்திச்சுட்டு வரணுமா. எத்தனையோ நல்ல இப்ப நம்ம வீட்டுல எத்தனை நல்ல ஆண்கள் இருக்காங்க, வெளியில சந்திக்கிறோம், நண்பர்கள் இருக்காங்க, எவ்வளவு தங்கமான, இங்க இருக்கிற எவ்வளவு பேர் நம்ம சந்திக்கிறோம் தங்கமான. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு கேரக்டர்லாம் நம்ம சந்திக்காம வரவே முடியாது. இது எல்லாத்தையும் நீங்க தாண்டி தான் சென்னை அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துக்கே நான் வந்தேன். அப்போ நம்ம வெளியில வரும்போது ஒரு பெண்ணா இது மென்டல் ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு பயம். நம்ம என்ன பண்ணுவோம், சீட்டு மாதிரி போய் உட்காந்துருவோம். இப்ப நான் எகிரி மிதிச்சு கொன்றுவேன் நான். இப்ப இருக்கிற கான்பிடென்ட் அப்ப இல்ல எனக்கு. அப்ப நிஷா பயப்படுவேன். வீட்டுல சொன்னா அனுப்ப மாட்டாங்க. பாவம் அவங்க என்ன பயப்படுவாங்க, அவங்க வீட்டுல சொன்னா அனுப்ப மாட்டாங்க, இங்க வந்தா திட்டுவாங்க ஏதாவது அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க வந்தேன். நான் ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப சந்தோஷமா ஒரே ஒரு விஷயத்த எல்லா மேடையிலையும் பதிவு பண்றது, கலக்கப்போதியாரு சீசன் 5ல கிடைச்ச பசங்க. நீ நம்புவியா, அந்த 20 பேருக்கு ஒரு ரூம் தான். எக்ஸ்கியூஸ் மீ விஜய் டிவி, ஒரு ரூம் தான் கொடுத்தீங்க. 20 பேருக்கு ஒரு ரூம். ஒரு ரூம்ல தான் கிளம்புவோம், ஒரு ரூம்ல தான் தூங்குவோம். நான் தூங்குனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் குளிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் என்னை எழுப்பிடுவாங்க. ஒரு 20 பேருக்கு நடுவுல ஒரு பொம்பளை பிள்ளை பாதுகாப்பா இருந்திருக்கேன்னா அது என் தம்பிங்க கூட தான் நான் இருந்திருக்கேன். அதனால நான் 2 புறமும் பாக்குறேன். இந்த கான்பிடென்ட் வந்ததுக்கு காரணம் இவனுங்களும் கூட. இப்படி இருக்கிற பசங்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்படி இருக்காங்க, நம்ம போராடிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்ததும் இவனுங்க தான். பஸ்ல இப்படியும் இருப்போம், இதை நீ தாண்டி தான் போகணும்னு கொடுத்ததும் இவங்க தான். சோ 2யுமே நான் பாத்துட்டேன்டா. சோ அதனால என்னால எங்க போனாலும் நம்பிக்கையா கான்பிடென்டா அடிச்சு தூக்கி போக முடியும். அண்ட் வந்து இன்னொன்னு, ஆரம்பத்துல இருந்து உங்களோட காமெடி வந்துட்டு மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ரொம்ப நீங்க ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணி பேசுறதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு வந்து அது வந்து சோசியல் மீடியால நம்ம நிறைய குட்டி குட்டி வீடியோஸ், நிறைய பேர் வந்து அப்படி கெட்ட போட்டு அப்படி பண்றதெல்லாம் பார்க்க முடியும். பட் அன்னைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ரிலேட்டபிளா, அதாவது இன்னும் சொல்லணும்னா பல மருமகளுக்கு வந்து மாமியாரை திட்ட பட்டிமன்றம் போவல்ல, ஓடி வருவாங்க, நான் நல்லா பண்ணிருந்தேன், ஐயோ என் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் நீங்க இறக்கி வச்சுட்டீங்க, என் மாமியார் சனியை திட்டலாம்னு பார்த்தேன், அப்படியே திட்டீங்க. நான் ஒரு ஜோக் சொல்லிருப்பேன், மாமியார பாம்பு கடிச்சிருச்சு, என்ன ஆச்சு, பாம்பு செத்து போச்சு, ஏன் அந்த வருஷத்தை தாக்கிருச்சு அப்படின்னு. அக்கா என் மாமியார் தான்க்கா நாக பாம்பு பாருங்க. நான் சொல்லுவேன், என்னங்கடி இப்படி ஓப்பன் டாக் கொடுக்குறீங்க அப்படின்னா, எல்லாரோட மாமியார் சார்பாகவும் நான் திட்டினேன்னு நினைச்சு எல்லா மருமகளும் என்னை அவ்வளவு கொண்டாடின இதெல்லாம் இருக்கு. அவ்வளவு பேர் மனசுல இருந்திருக்கு அந்த வஞ்சகம். ஆமா, அதுதான் ஒரு பெரிய கனெக்டிங் பாயிண்ட் இல்ல. பட் ஆன் கான்ட்ரரி உங்களோட ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் வந்து இருந்திருக்கவே முடியாது. கண்டிப்பாடா, கண்டிப்பா. ரியாஸா இருக்கட்டும், நான் மாமியார் தான் அவ்வளவு திட்டுறேன். எங்க மாமியார நீ பாத்துருக்க, என் மாமியார் மாமனார் எங்க மாமியார்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவள்கிட்ட போய் என்னத்த கேட்டாலும் திட்டுவா. அதாவது உங்ககிட்ட மாமியாரா ஒர்க் பண்றாங்க ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனா எங்க மாமியார்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஒரு எபிசோடு இன்னமும் சொல்லுவேன். மகேஷ் நான் வந்து ஒரு தடவை ஜட்ஜா இருக்கும்போது சொன்னாங்க, இந்த வாரம் நீ வந்து ஃபேமிலி கண்டென்ட் எடுக்க கூடாது, நீங்க பார்த்தா தெரியும் என்ன வாரம் மாமியார் மாமா திடீர் இருக்கு, இந்த வாரம் நீ யாரையுமே திட்டக்கூடாது, பொதுவான காமெடி தான் எடுத்துட்டு வரணும்னாங்க. நான் வந்து ஸ்கூல் ஜோக்கா சொல்லி முடிச்சுட்டு அது டெலிகாஸ்ட் எங்க மாமியார் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீ ஏன் இந்த வாரம் என்ன கிண்டலே பண்ணல, அடுத்த வாரம் இருக்கு உனக்கு. இது என்னன்னா அவங்களுக்கு அது தெரியுது, இது ஒரு காமெடி தான், இது வந்து ஒரு காமெடிங்கிற பேர்ல நடுவில் நான் உண்மையும் கக்கி விட்டுருவேன், வாடா என் பம்பர கட்ட வண்டையா. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம ஃபேமிலியை கிண்டல் பண்ணாலும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது 100% ஃபேமிலியை தாண்டி நான் காமெடி பண்ணதே கிடையாது. அம்மா அப்பா கூட தொட்டது கிடையாது. மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட், இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் அவங்க கம்பெனிலே கேட்டாங்களாம், உண்மையிலேயே இந்த பிள்ளையோட எப்படிடா நீ வாழ்ற, இதெல்லாம் பொம்பளையாடா, அதெல்லாம் என்னடா உன்னைய போட்டு மானத்தை கெடுக்குது அப்படின்னு. விடுங்கனே
இவங்க எல்லாருமே அதை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே ஒருத்தி ஜெயிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை கூலா ஹேண்டில் பண்றாங்க. ஓப்பனா சொல்லணும்னா நிறைய இடத்துல நான் அந்த ரியா சாரையும் மீட் பண்ணி பேசியிருக்கோம். என் கூட மீட் பண்ற எல்லாருமே ரியாஸை மீட் பண்ணிருப்பாங்க. சோ அவரு உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? நான் ஒரு மேடையில சொன்னாங்க என்ன, உங்க ஹஸ்பண்டாலதான் நீங்க வந்தீங்க. நான் சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க. பிகாஸ் இந்த மேடைக்கு வர்றதுக்கு தெருவா பாத்ரூம் வரைக்கும் அசிங்கப்பட்டு இந்த மேடை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினேன். நிஷாவோட கான்பிடென்டால மட்டும்தான் அந்த மேடை நான் ஏறியிருக்கேன். இது நான் ரியாஸ்டே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மேடையிலையும் அசிங்கப்பட்டிருக்கேன். 100-200 ரூபாய் சம்பளத்துல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நிஷா அவ்வளோ பேர்ட்ட அடி வாங்கி செருப்படி வாங்கி இந்த மேடையில வர்றதுக்கு காரணம் நிஷா மட்டும்தான், ரியாஸ் கிடையாது. கரெக்ட். ஆனா நிஷாவோட நம்பிக்கை ரியாஸ், நீ மேல வந்துருவ, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஏறி போ, இந்த சொசைட்டி உன்னை 1000 கேள்வி கேட்கும், நான் தடையா இருக்க மாட்டேன், அதுக்கு ரியாஸ் காரணம். ஆனா நிஷா வந்ததுக்கு ரியாஸ் காரணம் இல்ல. இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு பெண்ணை இன்னொருத்தருடைய உதவியாலதான் நீ ஜெயிக்க முடியும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது கிடையாது. அவளால யாருமே இல்லைனாலும் ஜெயிக்க முடியும். ஆனா அவ ஜெயிக்கும் போது கூட இருந்தவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருப்பா. நான் என் மாமியார் மாமனாரை இன்ன வரைக்கும் நினைப்பேன், ரியாஸ நினைப்பேன். ஒரு இடத்துல கூட இந்த போனை எடுத்து அவர் பார்த்தது கிடையாது. எனக்கு மிட் நைட்ல போன் வந்தா கூட எடுத்து என் கையில தான் கொடுப்பாரே தவிர அதை ஆன் பண்ணி அவர் பேசினது கிடையாது. அதுதான் நம்பிக்கை. கரெக்ட். அதுதான் ரியாஸ்க்கு நான் நன்றி சொல்லணுமே தவிர நிஷாவுடைய உயரத்தை தொட்டது நிஷா மட்டும்தான். கண்டிப்பா நான் கேட்டதோட சென்ஸும் அதுதான். ஈஸியா நம்மளோட ஸ்டெப்ஸ் தடுக்கக்கூடிய இடத்துல நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அது. கண்டிப்பா. பட் அதை விட்டுட்டு நான் பின்னாடி இருந்துக்கிறேன், நான் நிக்கிறேன், நான் பிடிக்கிறதுக்கு இருக்கேன், நீ பாட்டு போ, அவ்வளவுதான். அப்படி விட்டாலே நம்ம எவ்வளவு தூரம் போதுமே முடியுன்றதுக்குதான் ஒரு இது போதுமே. அது இன்ன வரைக்குமே அது கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. சரி, இது இந்த வெற்றி தோல்வி இதை தாண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையே கிடையாது? இது வரைக்கும் வந்தது இல்லடா, எங்கடா டச் விட்டு சொல்லிக்குவோம், அது மேல தெரியாது. ஈகோ கிளாஷ் ஆனதுக்கு ஆகாததுக்கு என்ன ரீசன் நான் பாக்குறேன் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே அவர்கிட்ட நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. என்கிட்ட அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. நான் ஒர்க் பண்றேன், என் சம்பளம் என்னன்னே அவருக்கு தெரியாது, அவரோட சம்பளம் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த 15 வருஷத்துல நீ இப்ப போன் பண்ணி கூட நீ அவர்கிட்ட கேட்கலாம், உங்க சம்பளம் நிசாக்காக்கு தெரியும், எனக்கு தெரியவே தெரியாது. அவரோட சேலரி எனக்கு தெரியாது. நான் ஒரு நாளைக்கு என்ன பேமெண்ட் வாங்குறேன் அவருக்கு தெரியாது. எங்க 2 பேருக்குமே காசு அந்த இடத்துல பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும் நான் சம்பாதிக்கிறேன், என் அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன், என் தம்பி என் குழந்தை எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன், அவங்க ஃபேமிலியில என்னையோ பாத்துக்கிறேன். அவருக்கு சம்பளம் கம்மிங்கிறது எனக்கு தெரியும், அவரையும் நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் நல்லா பாத்துக்கிறேன். அவருக்கு அது மட்டும்தான் வேணும். உன் காசுல நான் ஏன் வாழணும், என் காசுல நீ ஏன் வாழணும், அந்த டாக் இங்க கிடையவே கிடையாது. நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்க, நான் உனக்கு என்ன அதுவும் கிடையாது. ரியாஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அதுவும் தீபாவளிக்கு தான். ஏன்னா தீபாவளிக்கு தான் போனஸ் வரும், ரம்ஜானுக்கு வராது இல்ல. ரம்ஜானுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங். உன்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்ன இருக்குலாம் இங்க கிடையாது. நம்ம 2 பேர்கிட்ட என்ன இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்லாதப்ப சந்தோஷமா தானே இருந்தோம், இப்ப எல்லாமே இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கணும். நாங்க இந்த பாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கோம். வேற எதுவுமே இதுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். இது ஒரு லவ், நீங்க லவ் பண்ணி அவரு அவங்கதான் நான் விரும்பவே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு மேரேஜ். ஆமா ஆமா ஆமா, அவர் தானே அவங்கதான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவங்கதான் மேரேஜுக்கு எஃபர்ட்டும் எடுத்தாங்க. எங்க அப்பா லாஸ்ட் மினிட் வரைக்கும் இதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. எங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது, ஏன்னா வந்த லிஸ்ட் அவ்வளோ ஒரு 50 பேராவது வந்திருப்பாங்க பொண்ணு பார்க்கவே. அதாவது நம்ம இதுல பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வர மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுலதான் வருவாங்க, லேடிஸ் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-40 பேர்கிட்ட நேரா வந்திருப்பாங்க. நேரா பிடிக்கலன்னு சொன்னவங்க 40 பேரா இருக்கலாம், போன்ல பிடிக்கலன்னு சொன்னவங்க 40 பேரா இருக்கலாம், போட்டோ பார்த்து பிடிக்காதவங்க 1,00,000 பேரா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து அம்மா ஒரு கட்டத்துல இல்ல இந்த பையனுக்கு கொடுத்துடலாம், இந்த பையன் வற்புறுத்துறாரு, நம்மள்ட்ட கேட்கிறாரு. மாமா ரொம்ப அழகா இருப்பாங்க, சோ அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க. அப்போ எங்க அப்பா கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்தாரு, இல்ல வேணாம் கொடுக்க வேணாம், நல்ல பையனா பார்ப்போம் அப்படின்னு. எங்க அப்பாவையே ஒருத்தர் கடைசியில பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு மாப்பிள்ள வந்தாங்க, அவங்கதான் கடைசியா எங்க அப்பாட்ட பேசினது. இல்ல பொண்ணு கருப்புன்னாங்க, ஆனா ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னு. எங்க அப்பா ஒரு மாதிரி பயந்து இல்ல வேணாம் அப்படின்னு. அதாவது எது எனக்கு மைனஸோ இவர் வாழ்க்கையில அது பிளஸ்ஸா வந்துருச்சு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் போராடினாரு, பொண்ணை கொடுக்கடாடே. இவர் எல்லா வகையிலையும் போராடினாரு. எங்க மாமியாரை விட்டு தூது வச்சாரு, எங்க சித்தப்பா கடைசியா எங்க சித்தப்பா வச்சுதான் தூது வச்சாரு. எல்லா வகையிலையும் போராடிதான் அவர் கல்யாணம் பண்ணாரு பாவம்.
அதனால அவரு சொல்லுவார் என்னமோ, நீ கருவாச்சியா இருந்தது மத்தவனுக்கு வசதியா இருந்துச்சு சொல்லி, எனக்கு தாண்டி வசதியா இருந்துச்சு. கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அப்ப எல்லாருமே வந்து உங்க கான்பிடன்ஸ உடைக்கிற ஆமா. நேரத்துல ஒருத்தங்க வந்து நீங்க தான் வேணும்னு இத்தனை ஆமா. வருஷம் நிக்கிறாங்க அப்படின்னும் போது எப்படி அந்த ஒரு அவருக்கு அன்பு சின்ன பிள்ளையிலே தோணுச்சான். எனக்கு நிறைய டைம் கேட்டேன், ஏன்பாண்ண இல்லப்ல நீ வாப்ல போப்லன்னு தான் பேசுவாங்க. எனக்கு வாடி பொடி வராது. வாப்ல இல்லப்ல நீ சின்ன பிள்ளையில இருந்து கண்ணங்கரேன்னு சுத்தி கிடப்பியா, தொணத்தோணத்தோணத்தோன்னு பேசிட்டு இருப்பியா. அவர் பேச மாட்டார்ல, உனக்கு தெரியும்ல. கருமம் காதெல்லாம் வலிக்கும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது, இவ கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. 10th அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அத்தை பையனை வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால அவர் வந்ததும் இல்லை. நான் எப்படி இருப்பேனே அவருக்கு தெரியாது. அப்ப காக்கா குருவி மாதிரி கிடந்திருக்கேன் நானு. அப்ப பிக்ஸ் பண்ணது அந்த மனுஷன். ஆமா. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ வெளில போயிருக்காரு, ஃபாரின்ல ஒர்க் பண்ணி, அப்ப பிக்ஸ் பண்ணாரு அவரு இவதான் அப்படின்னு. அப்போ திருமணத்திற்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நம்ம தான் சந்திச்சோம். இது எப்ப அவர் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க வரப்பதான் கரண்ட் கட் ஆகி போச்சா? அதுதான் முத வந்தது. அப்போ அது வந்து எங்க சொந்த அத்தை எனக்கு வந்து தங்கச்சி வேணும், அவருக்கு அத்தை பொண்ணு வேணும். அந்த கல்யாணத்துக்கு தான் அவர் வந்தாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பா வந்து எங்க அம்மா எல்லாம் முதல்ல எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இங்க பாரு, வெளியெல்லாம் வரக்கூடாது, ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, மாதிரி குப்பி பையன்லாம் வர்றாங்க. நானு அப்ப எனக்கு அவர்தான் பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமா பெரிய வீங்க வர்றாங்க போனா அப்படின்ட்டு. அப்பெல்லாம் வேணும்னே அவரு அப்படி பாப்பாரு. அது எனக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு பேரு என்னன்னே தெரியாது. என் அம்மாட்ட சொல்லுவேன், குறுன்னு பாக்குறாங்கம்மா இவங்க அப்படின்னு. அப்போ அந்த வெட்டிங்ல வந்து இலையில வந்து லட்டு வச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்ப இப்படி கிராஸ் பண்ணும்போது என் லட்டை தூக்கிட்டு போயிட்டாரு. நான் வந்து லட்டு அப்படியே தின்னி மாடு அப்படியே அவர் எதோ பண்ணிருக்காரு. அப்பதான் எங்க வீட்டுல இருந்து அந்த கரண்ட் கட் ஆனது. அப்ப உள்ள வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த இடத்துல. அது கரண்ட் கட்டா அப்ப இன்னமும் சொல்லுவார், அப்பவே இறைவன் காமிச்சு கொடுத்துருக்கான், டேய் கரண்ட் அமர்ந்துருச்சுடா ஓடிரு அப்படின்னு. அதே மாதிரி என் கல்யாணம் வந்து 6 மணி நேரம் லேட்டா நடந்தது. 10:30 மணின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு தான் நடந்தது போட்டு. அந்த மனுஷன் அன்னைக்கு அது சொன்னாரு, அப்ப இறைவன் காமிச்சு கொடுத்துருக்கான் 6 மணி நேரம் ஓடிடுறா அப்படின்னு. அப்பயும் நான் விடல அப்படின்னாரு. சோ இந்த திருமணம் வந்து முழுக்க ரியாஸோட எஃபர்ட் தான். நான் வந்து எங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதுதான் முழுக்க அவர் தான். அதான் நான் சொல்றேன்ல, அவரோட நான் உலக அழகி இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட உலகத்துல நான் மட்டும் தான் அழகியா இருந்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தானே. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அது போதும், அந்த கான்ஃபிடென்ட் போதும். இந்த 15 வருஷத்துல வந்து இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படிலாம், அந்த லவ் இதெல்லாம் எப்படி இவால்வ் ஆயிருக்கு உங்களுக்குள்ள? எனக்கு அந்த லவ் எல்லாம் தெரியலடா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நாங்க அந்த அவ்வளோ எல்லாம் கிடையாதுடா. நல்லா பேசிக்குவோம். இந்த 15 வருஷத்துல என் குழந்தைங்க நாங்க சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. நான் கோச்சிட்டுலாம் எங்கேயும் போனது இல்லை. அவர் என்னை அடிச்சது இல்லை, என்னை சந்தேகப்பட்டது இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் பண்றேன். இது எல்லாமே ஒரு லவ்வோட வெளிப்பாடு. இதெல்லாம் அதான காதல். கை கோர்த்துட்டு கொஞ்சிக்கிட்டு நேரமும் போறது ஒரு காதலா இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்றது ஒரு காதலா இருக்கலாம். நாங்க 2 பேருமே எங்க 2 பேருக்குமே பிடிச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் பண்ற வேலை எனக்கு உண்மையிலேயே பிடிக்கல. அதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனா என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியும். நான் நினைச்சேன்னா இன்னைக்கு அந்த வேலையை ஸ்டாப் பண்ண முடியும். கத்தி எடுத்துட்டு கையை வச்சுக்கிட்டு வேலையை விடுறாருன்னா விட்டுருவாரு. என்ன இந்த மாதிரி எல்லாம் தப்பு. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வேலை நான் எப்படி மைக்க நேசிக்கிறேனோ ஏன்னா அவர் அந்த ஒர்க்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதை நாங்க ரொம்ப பெருசா பாதிச்சோம். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. மெக்கானிக் அவர் பஸ்ஸுக்கு அடியில போய் இன்ஜின் ஓபன் பண்ணும் போது பயங்கர தீ விபத்தாகி அவர் இந்த கலரே இல்ல, அவரு பயங்கர கலரா இருந்தாரு. அந்த தோல்லாம் உறிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. இப்பவும் ஒவ்வொரு பஸ் திடீர்னு போன் பண்ணா பழனியில பஸ் ரிப்பேரு, அங்க இருக்கேன் அந்த ரோட்ல எல்லா மெக்கானிக்குமே பாவம், எல்லா டிரைவர்ஸ் அண்ணாவுமே பாவம். அங்க போய் பார்த்தாதான் எனக்கு தெரியும் அந்த ஹீட். அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போலாம் முன்ன இருந்தது கிடையாது. இப்போ அவரு கேட்பேன், இந்த வேலை வேணாம்ப்பா அப்படின்னா, நான் என்னுடைய இந்த காக்கி சட்டை தான் எனக்கு முதல் மனைவி, டைலாக் பேசாரடே அப்படிவா. என்னால் நினைச்சா அந்த வேலை வேணான்னு சொல்ல முடியும். ஆனா அதுல வர்ற ₹1 ₹2 தான் அவருடைய சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவரை நேசிக்கிற மாதிரி அந்த வேலையை நேசிக்கிறேன். அதே மாதிரிதான் அவரும் என்னுடைய வேலையை நேசிக்கிறேன். நான் நைட்டு போவேன், பகல் வருவேன், எப்ப போவேன், எப்ப வரேன், முந்தா நாள் வந்தேன், நாளைக்கு தான் போவேன், 4 நாள் ஆச்சு. இதெல்லாமே ஒரு காதல்ரா. நம்பிக்கை தான் காதல் என்னை பொறுத்த வரைக்கும். இது எங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே இருக்கும். இந்த 15 இயர்ஸ் இல்ல, இன்னும் 50 வருஷம் நாள் இருக்கும் எங்களுக்குள்ள. யாருக்கிட்டயாவது தெரியாம ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சல யாரையாவது ஹர்ட் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்க தவறிய தருணம் இருக்கா? வேணும்னு ஹர்ட் பண்ணல, அம்மா கிட்டதான் நிறைய சாரி கேட்கணும். இப்படி பிறந்திருக்க கூடாது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அண்டு இப்போ நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நான் இங்க வர்றேன் போறேன், குழந்தைய யார் பார்த்துப்பா?
அம்மாவும் அப்பாவும் இந்த வயசுல தான் ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா இருக்கணும் மீன்ஸ் நிறைய பேசுறதுக்கான ஏஜ் தான். அப்பா தண்ணி வேணும்னு கேட்கறதே அம்மா கிட்ட இந்த வயசுல தான் மேபி இருக்கும். இப்ப நான் அம்மாவை அப்பாவையும் பிரிச்சு வச்சிருக்கேன். அப்பா அறந்தாங்களா, அம்மா என் கூட. சி எல்லாரோட வளர்ச்சியிலையுமே நம்ம வீட்ல ஒருத்தவங்க கூடவே இருப்பாங்க. பட் நான் அம்மாவுக்கு வந்து இவ்ளோ பண்ணியிருக்க கூடாதோ, நம்ம சுயநலத்துக்காக நம்ம அம்மாவை கொண்டாந்து திருச்சியில வச்சிருக்கோமோ அப்படின்னு நான் இன்னைக்கும் அந்த கில்ட்டா இருக்கு எனக்கு. அதனால அப்பப்ப நான் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சாரி இன்ன வரைக்கும் அப்படிலாம் கேட்டதே இல்லை. சாரியும் கேட்டதில்ல, தேங்க்ஸும் சொன்னதில்ல. பட் அது கொஞ்சம் வலிக்குது. என்னோட வேலைக்காக நான் கொண்டாந்து வச்சிருக்கணும். என்னோட வேலைக்காக இல்லை, நான் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 வருஷம் ஓடிட்டேன்னா நான் எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதனால நான் அந்த 2 ஜீவனையும் பிரிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது ரொம்ப கில்ட்டா இருக்கும். அதான் ஒரே ஒரு கில்ட். ஆமா. அது அவங்க கிட்ட தான் ஒரு சாரி வந்துட்டு சாரி கண்டிப்பா கேட்கணும். இது வரைக்கும் கேட்டது இல்ல. மேபி கேட்கணும்னா அது ஒண்ணுதான். திங்க் இன்னும் நிறைய திறமைகள் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த காமெடி அப்படின்ற இது பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுடைய அந்த தமிழ் ஆளுமை, அது தமிழ்ல உங்களுக்கு இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அதுல இருக்கிற உங்களோட நாலேஜ், அதெல்லாம் இன்னும் நிறைய வெளியே வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மேடைகள்ல பயன்படுத்துறாங்க. நம்ம அந்த காமெடி ஜோன்லயே போயிட்டோம். ஆமா, இப்ப நம்ம நிறைய பட்டிமன்றங்கள் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டோம். தனி மோட்டிவேஷன். நான் நல்ல ஒரு கல்லூரியில போய் நான் ஒரு மணி நேரம் என்ன விட்டீங்கனாலும் நான் 1 மணி நேரம் பயங்கரமா பேசி அவங்களை சிரிக்கவும் வைப்பேன், யோசிக்கவும் வைப்பேன். அது என்னால முடியும். அந்த கான்பிடன்ட் எனக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஹாப்பியா இருக்கு. எங்க போனாலும் ஒரு காலேஜுக்கு போனா 1,00,000 பேர் இருந்தாலும் என்னால அவங்கள ஹாப்பி பண்ண முடியும். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். இப்ப நிறைய படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் அதான் இந்த ஒரு ஜேர்னில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க எப்படிலாம் லேர்ன் பண்ணிருக்கீங்கன்றது அப்பப்போ வந்து அந்த ஆனஸ்டியோட நீங்க வந்து அதை வெளியில சொல்லும் பொழுது மக்களுக்கு அது இன்னும் நல்லா புரிஞ்சு இன்னும் எப்பவுமே வந்து உங்களை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துலயே வந்து நீங்க இருக்கீங்க. இந்த ஒரு கான்வர்சேஷனும் ஒரு மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன் எனக்கு உண்மையிலேயே நான் இவ்வளவு விஷயம் எல்லாம் பேசவே மாட்டேன். நானு இந்த அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்ற விஷயம், நான் கில்ட் ஆகுற விஷயம் நான் ரொம்ப பயப்படுவேன்டா. ஒப்பனா சொல்றேன். நான் என்ன மாதிரி ஆள்லாம் வந்து நான் அதனாலதான் பிக் பாஸ் போயிட்டு வந்தப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டது. ஏன்னா நான் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அன்னைக்கு தூங்கவே மாட்டேன். நம்ம இவங்களை இப்படி சொல்லிருக்க கூடாது. நான் யாரையும் சொல்லவும் மாட்டேன். போற வரவங்க தான் என்னைய திட்டிட்டு போவாங்க. நான் யாரையுமே ஹர்ட் பண்ண கிடையாது. நான் அந்த கேரக்டரே கிடையாது. யாரையும் நம்ம வலிக்காம பேசுற ஆள் நானு. அதனாலதான் நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அப்படியே பயணிக்கிற ஆளு. அதனாலதான் நான் எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு என்ன வழி வந்தாலும், எனக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் அது என்னோட போகட்டும். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி டிராவல் பண்றவங்க பிட்ரே பண்றவங்களே மன்னிச்சிருவீங்களா? ஆமா, நான் எனக்கு அப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நீ என்ன இன்னைக்கு திட்டிட்டு நாளைக்கு பேசினாலும் நான் உன்ட்ட சிரிச்சு பேசுவேன். நான் அந்த கேரக்டர் தான். அதனால உங்களை நிறைய பேர் ஏமாத்தவும் எங்க வீட்லயே எனக்கு பேர் ஏமாலின்னு தான் பேர் வச்சிருக்காங்க எங்க அம்மா. பணத்தாலையும் நிறைய பணம் எல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்துருவேன். என்கிட்ட இருந்து ஈஸியா நீ பணம் வாங்கலாம். என்னிட்ட நீ 5 நிமிஷம் அழுதினா நான் தெரியுமா எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி முதியோர்ல காசு போட்டு விடுங்கன்னு சொன்னா அப்பெல்லாம் லூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் 5,000 10,000. கடைசியில அவங்கள செக் பண்ணி ரியாஸ் தான் வந்து செக் பண்ணாப்ல இந்த நம்பர் ஃபேக் நம்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி ஒவ்வொரு முதியோர்ல நாங்க டைரக்டா போய் பார்க்க ஆரம்பிச்சோம். சைல்ட போய் குழந்தைங்க நேரா பார்க்க ஆரம்பிச்சோம். கொடுக்கறத நேரா போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்ன ஈஸியா ஏமாத்துவாங்கடா, போங்கடா அப்படின்ட்டு நானும் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன். ஆனா நான் யார்ட்டையும் ஏமாந்தது இல்ல. அதுதான் நான் யாரையும் ஏமாத்தினது இல்ல சார். நான் யாரையும் ஏமாத்தினது இல்ல. நான் பயப்படுவேன். நான் உன்னை ஏமாத்துறேன்னா இறைவன் என்னை ஏமாத்திடுவான். அதனால நான் பயப்படுவேன். ஆனா என்னையெல்லாம் நிறைய அப்படிலாம் வரவங்கலாம் என்னை ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுல நம்ம நான் இப்ப பெருசா வலிக்கிறது இல்ல. போய் தொலைங்க, நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு. அதனால நான் யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன், ஹர்ட் பண்ணவும் மாட்டேன். அதனால நான் நல்லா தான் இருக்கேன். இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த், மோர் பவர், மோர் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கடக்கிறதுக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கும் இன்னும் அதை ஸ்ட்ராங்கா வந்துட்டு பதிவு பண்ணிட்டே இருக்கிறதுக்கும் வந்து இன்னும் நிறைய பவர் உங்களுக்கு கிடைக்கணும். தேங்க்யூ சோ மச். நன்றி தாரா, ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. உண்மையிலேயே JFW ஒரு பெரிய ஹாப்பி. இந்த பாட்காஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் பண்ண எல்லா பாட்காஸ்ட்டுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. இன்னும் தொடர்ந்து நீ நிறைய பாட்காஸ்ட் பண்ணணும். ஹாப்பி உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Max Gold presents unscripted. Title sponsor Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent.